இஸ்ரேல் ஈரான் இடையிலான மோதல் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் இரு நாடுகளிலும் சிக்கியுள்ள 1000க்கும் மேற்பட்ட மீனவர்களை மீட்க வேண்டும் என மீனவர் அமைப்புகள் வலியுறுத்தியுள்ளன. இஸ்ரேல் ஈரான் இடையிலான மோதலில் அமெரிக்காவும் களமிறங்கியுள்ளதால் பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளது. இதையடுத்து இரு நாடுகளிலும் உள்ள இந்திய மாணவர்களை மீட்டு அழைத்து வரும் பணிகளை ஒன்றிய அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் ஈரானில் தங்கி மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வரும் 1000க்கும் மேற்பட்ட குமரி மாவட்ட மீனவர்கள் குறித்த அச்சம் எழுந்துள்ளது. இதேபோல இஸ்ரேலிலும் பல மீனவர்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுள்ளார்கள். ஈரான் மற்றும் இஸ்ரேலில் உள்ள குமரி மாவட்ட மீனவர்களை பாதுகாப்பாக அழைத்து வர ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவ அமைப்புகள் வலியுறுத்தியுள்ளன. இதேபோல ராமேஸ்வரத்தை அடுத்த தங்கச்சி மடத்தை சேர்ந்த 3 மீனவர்கள் ஈரானில் தங்கி மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்கள் உள்ள பகுதியில் தாக்குதல் தீவிரமடைந்துள்ளதால் உடனடியாக மீட்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. ரெண்டு நாட்டுக்கு போர் ரொம்ப வேகமா இருக்கிறதுனால இந்த மீனவர்கள் தொலைபேசி வாயிலா எங்களை மீட்டுருங்க, எங்க உயிருக்கே இங்க ஆபத்தா இருக்கு, என்ன நடக்குன்னு தெரியல, இங்க குண்டு மலையா பொழிகிறாங்க, அதனால எங்களை காப்பாத்திருங்கன்னு அங்கங்க உள்ள பேரண்ட்ஸுக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. அந்த வாயிலாக எங்க ஊர்ல இருந்து போனவர்கள் 3 மீனவர்கள் போயிருக்காங்க. இந்த 3 மீனவனையும் மத்திய அரசு மாநில அரசு தலையிட்டு உடனே காப்பாத்தி கொடுக்கணும். இங்க இலங்கை கடற்படையினால பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈரானுக்கு போயிட்டு இன்னும் அங்கே போர் நடக்கிறதுனால வர முடியல. அவனோட பேசுறதுக்கு தொடர்பு எங்களால் அவன் என்ன செய்கிறான் ஏது செய்கிறான்னு எங்களுக்கு ஒன்றும் தெளிவாக தெரியலை. அதனால இந்த இந்திய அரசாங்கம் எனக்கு என் மகனை மீட்டு தரணும். அவன் நல்லபடியாக இங்கே இறங்குறதுக்கு இந்த அரசாங்கம் எனக்கு உதவி செய்யணும். என் மகன் பேர் எல்ரோயின். அவன் போய் இப்போ 1 வருஷம் ஆகுது. இதனிடையே ஈரான் மற்றும் இஸ்ரேலில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டு மீனவர்களை மீட்க விரைந்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு குமரி மக்களவை தொகுதி உறுப்பினர் விஜய் வசந்த் கடிதம் எழுதியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.